Hi friends, welcome back to my channel. And இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ஒரு குக்கிங் ரெசிபீஸுமே பார்க்க போறது இல்ல. And instead ஒரு பேபி டிப்ஸ், அதாவது பேபி growth and developmentக்கு உண்டான வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், நம்ம இன்னைக்கு பேபி டிப்ஸ் பிளஸ் பேபியோட டெவலப்மெண்ட் வீடியோஸ், அதாவது நான் என்னோட கிட்ஸுக்கு ஃபாலோ பண்ணது இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்ம இன்னைக்கு பேபியோட 0 to 6 months, அதாவது பேபியோட 0 to 6 months வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெஸ்ட் ஃபீடிங் மந்த்ஸ்னே சொல்லலாம். பிகாஸ் 0 to 6 monthsக்கு பேபிக்கு தேவையான பேசிக் ஃபுட் பிரெஸ்ட் மில்க்லேயே தாராளமாக இருக்குது. ஸோ பேபிக்கு 0 to 6 monthsக்கு உண்டான ஃபுட் கம்பல்சரியாக பிரெஸ்ட் மில்க் தான் பண்ணிக்கணும். பிகாஸ் அதுதான் நர்ச்சரிங் மதர்ஸ்க்கும் சரி அண்ட் ஃபீடிங், அதாவது ஃபீட் எடுத்துக்கிற பேபிஸ்க்கும் சரி ஒரு எக்ஸலண்ட் ஃபுட். ஸோ அதனால் 0 to 6 months பிரெஸ்ட் மில்க் இஸ் த மேண்டேட்ரி ஒன். ஸோ அதுக்கப்புறமா 6 to 12 months, அதாவது பேபிஸ்க்கு ஒரு பேசிக் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னும் சொல்லலாம். 6 to 12 months நம்ம என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட, அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் என்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 6 to 12 months நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வெஜிடேரியன் ஃபுட்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெஜிடேரியனில் நம்ம எந்தெந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் பேபிஸ்க்கு கொடுக்கலாம் அண்ட் பேபிஸ்க்கு எந்த மாதிரி ஃபுட் செட் ஆகும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ 6 months அப்படிங்கிறப்போ நம்ம பேபிஸ்க்கு செமி சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ செமி சாலிட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் செமி சாலிடுங்கிறது ஒரு சாலிட்னும் இல்லாமல் அண்ட் லிக்விடுன்னு இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும். ஸோ சாலிட் அப்படின்னு எடுக்கிறப்போ 6 மாத குழந்தைக்கு ரொம்ப சாலிடாக, அதாவது ரொம்ப கட்டியான ஃபுட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செரிக்காது. ஸோ அதுக்காண்டி அதுக்கு ஒரு லிக்விட் பேஸ் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த லிக்விட் பேஸையும் நம்ம ஹெல்தியர் ஆப்ஷனாக நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த லிக்விட் ஃபுட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாப் 10 ஃபுட்ஸ் ஃபார் பேபி வெயிட் கெயின். அண்ட் இந்த ஃபுட் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் பேபியோட வெயிட் கெயின் மட்டும் இல்லை, அவங்களோட ஹெல்த்துமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நான் இன்னைக்கு பர்சனலாக அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபுட் என்ன அப்படின்னா ராகி. அதாவது ராகினா தமிழில் கேழ்வரகுன்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், சின்னதாக இருக்கும். ஸோ அது குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி 6 months பேபி டு 8 months பேபிக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் சீரியல்னு கூட சொல்லலாம். அந்த ராகி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ராகி இப்போ நம்ம 6 months to 8 months பேபிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கைக்கு, அதாவது அம்மாவோட கைக்கு ஒரு கை ஃபுல்லாக ராகி எடுத்துட்டு ஒரு 2 hours நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. உங்களால் 2 hours ஊற வைக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் அதை ஹீட் பண்ணிவிட்டு வாட்டரை, ஸோ வாட்டர் ஒரு மிதமான சூட்டில் இருக்கிறப்போ அந்த ஒரு கை ராகியை நீங்கள் சோக் பண்ணிவிடுங்க. அண்ட் ராகி கொஞ்ச நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்சியில் நார்மலாக இப்போது நீங்கள் ஒரு கை ராகி எடுத்துருக்குறீங்க. ஸோ அதுக்கு ஒரு half a cup தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ராகி நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கிறப்போ ராகி பால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ராகி பாலை நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு என்ன இம்பார்ட்டன்ட் திங் இந்த ராகி கஞ்சியில் அப்படின்னா, நம்ம பிளெயினான ராகி கஞ்சி கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான நட்ஸ், அதாவது பாதாம், கேஷ்யூஸ் இதெல்லாம் கூட நம்ம அது கூட சோக் பண்ணிவிட்டு, அதாவது 6 to 8 months பேபிக்கு 2 பாதாம் போதும். ஸோ 2 பாதாம் நம்ம நல்லா சோக் பண்ணிவிட்டு பால் எடுக்கும்போது அந்த 2 பாதாமையும் நம்ம அடித்து சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ராகி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி 6 to 8 monthsக்கு உண்டான பேபிஸ்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேபியோட வெயிட் கெயின் ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகும்.
அண்ட் எந்த ஒரு ஃபுட்டுனாலும் சரி நம்ம பேபிஸ்க்கு வந்து டக்குன்னு வெயிட் கூட்டுற மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு வெயிட் வந்து திருப்பி ரிட்டன்ஷன் ஆகுது அப்படின்னாலுமே அவங்களுக்கு டக்குன்னு வெயிட் வந்து குறைஞ்சிரும். ஸோ எந்த ஃபுட்டுனாலுமே நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கும்போது ஸ்டெடிலி அவங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ராகி கஞ்சி வந்து நம்ம 1 month நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்து பார்த்தீங்க, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஃப்ரம் 8 to 12 AM நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களோட க்ரோத்தில் ஒரு ஆப்வியஸாக ஒரு சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ராகி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட சின்ன குழந்தைங்க. இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் பேபிஸ் வெயிட் கெயின் அப்படி என்னென்னா தால். அதாவது நம்ம நிறைய பருப்பு வகை யூஸ் பண்ணுவோம் நம்ம சாப்பிட்றதுக்கு. பட் பேபிஸ்க்கு அப்படிங்கிறப்போ செலக்டடாக சில பருப்புங்க இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பேபியோட ஃபுட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேபிஸோட வெயிட் கெயின் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நான் சொல்கிற அந்த 2 தால் டைப் என்ன அப்படின்னா மூங் தால், அப்புறமா உரத் தால். ஸோ மூங் தால் அப்படின்னா தமிழில் சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் பாசி பருப்புன்னு கூட சொல்லுவோம். ஸோ அந்த பாசி பருப்பு வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஈவன் 6 to 8 months பேபிக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் உரத் தால் என்ன அப்படின்னா உளுந்தம்பருப்பு, நம்ம வந்து தொளி எடுத்த உருட்டு உளுந்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உளுந்தம்பருப்பும் 6 to 8 monthsக்கு உண்டான பேபிக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ்லேயும் தாராளமாக கிட்ஸுக்கு வெயிட் கெயின் ஆகும். பட் எந்த டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே நினைப்போம் வெஜிடபிள்ஸ்னால் பொட்டேட்டோ மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு வெயிட் கெயின் கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து வெறும் பொட்டேட்டோஸ் மட்டும் இல்லை, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது பிள்ளைங்களோட வெயிட் கெயின் கூட்டுறதுக்கு. எஸ், கேரட்ஸ் வந்து நம்ம தாராளமாக 6 months பேபிக்கு கூட அருமையாக கொடுக்கலாம். பிகாஸ் கேரட்டில் வந்து நிறைய கேரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் கேரட்ஸ் வந்து ஈவன் ஒரு பேசிக் பேபி, அதாவது 6 months பேபி நம்ம வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பயமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் டு ஸ்டார்ட் ஃபார் பேபி இஸ் கேரட் தான் வெஜிடபிள்ஸில். ஸோ கேரட்ஸுன்னு நம்ம பார்க்குறப்போ கேரட் வந்து நம்ம ஒரு 6 மாத குழந்தைக்கு ஒரு அம்மா எதுனாலுமே அம்மா கைக்கே நம்ம அளந்துக்கலாம். ஸோ அந்த பாப்பாவோட அம்மா கைக்கு ஒரு சுண்டு விரல் சைஸுக்கு அந்த சைஸ் நீங்கள் கேரட் எடுத்தால் போதும். அண்ட் அந்த சைஸ் நீங்கள் கேரட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஸ்டீம் பாயில் தான் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஸ்டீம் பாயில் பண்ணி, பட் கவனமாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் கேரட்ஸில் வந்து ஸ்கின்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குதான். பட் நம்ம குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறப்போ இப்போ வந்து நம்ம என்னதான் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் அண்ட் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஈவன் தோ க்ளீன். ஸோ ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. அண்ட் பீல் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக்கோ அல்ல ஸ்டீம் பாயிலோ பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த கேரட் பியூரி கொடுக்கலாம். நீங்கள் இப்போது கேரட் பியூரி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து ஒரு லிக்விட் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னீங்கன்னா உங்களோட பிரெஸ்ட் மில்க் யூஸ் பண்ணியும் அதை டைல்யூட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து அதை கலக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதாவது வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆல்மண்ட் மில்க் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கேரட்ஸ் கூட. ஸோ ஆல்மண்ட் மில்கோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் என்னோட நிறைய வீடியோஸ்லேயும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ வேறு எந்த ஒரு டீடியஸ் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 2 பாதாம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் சோப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சோப் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதோட அவுட்டர் ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு 1/2 டம்ளர் அல்லது அதுக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு ஆல்மண்ட் மில்க் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த ஆல்மண்ட் மில்கை அந்த கேரட் பியூரி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேரட் கண்டிப்பாக நியூட்ரிஷியஸ் தான். பட் ஆல்மண்ட் கூட சேரும்போது அது இன்னும் நியூட்ரிட்டிவாக ஆகும். அண்ட் அது வந்து அவங்க கிட்ஸுக்கு ஒரு ஸ்டெடி வெயிட் கெயின் ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஸோ கேரட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸில் ரொம்பவே நல்லது. அதாவது பேசிக் ஃபுட் ஃபார் த பேபி, 6 months பேபிக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுற வெஜிடபிள் வந்து கேரட்டாக இருக்கலாம்.
ஸோ வேறு என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம் பேபிஸ்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ பொட்டேட்டோஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு. நம்ம பொட்டேட்டோஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் பொட்டேட்டோஸ் வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் கேரட்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, அதாவது பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பீஸுமே வந்து நம்ம 6 months பேபிக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையானது. ஸோ ஒரு சின்ன பவுல் பீஸ் வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் ஆர் ஸ்டீம் பாயில் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மேஷ் பண்ணி அண்ட் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு எக்ஸலண்ட் ஃபுட் உங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 6 to 8 months பேபிஸ்க்கு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 8 months தாண்டிருச்சு அப்படின்னா நம்ம வெஜிடபிள் மோடை மாற்றிடலாம். இந்த பேசிக் வெஜிடபிள்ஸும் கொடுக்கலாம். பட் அதுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்த வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னா நம்ம பொட்டேட்டோஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு எப்போதுமே கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. பட் இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சீனி கிழங்கும் பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ஹெல்தி வெயிட் கெயினுக்கு அது ரொம்பவே பூஸ்ட் ஆகும். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ்க்கு நம்ம ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட் கொடுத்தாலுமே எதர் ஸ்வீட் ஆர் சால்ட் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எது கொடுத்தாலுமே அதோட நேச்சுரல் ஃப்ளேவர்லேயே கொடுங்க. டோன்ட் ஆட் எக்ஸ்ட்ரா சுகர் ஆர் சால்ட். பிகாஸ் அந்த ஒரு 10 months வரைக்கும் குழந்தைங்களோட டேஸ்ட் பட்ஸில் வந்து ஸ்வீட் ஆர் சால்ட்னஸ் எதுவுமே தெரியாது. எல்லாமே நம்மளோட மனசு தான். என்னோட பையன் வந்து ஸ்வீட் சேர்த்தா தான் சாப்பிட்றான், காரம் சேர்த்தா தான் சாப்பிட்றான் அப்படிங்கிறது. பட் ஒரு 10 months வரைக்குமாவது நம்ம பிளெயினாக அந்த வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ அதோட ஒரு ஃப்ளேவரில் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு எக்ஸலண்ட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின் என்ன அப்படின்னா பம்கின்ஸ், அதாவது பூசணிக்காய், மஞ்சள் கலரில் இருக்கிற பூசணிக்காய். அதுலேயுமே நிறைய ஃபைபர் இருக்குது. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு பம்கின்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃபுட். நீங்கள் வந்து சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம், அதை பிளெயினாக ஸ்டீம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு டைல்யூஷனுக்கு எய்தர் பிரெஸ்ட் மில்க் அப்படி இல்லைன்னா 8 மாதம் கழித்து உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டால்ஸ் கூட அண்ட் ரைஸ் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸில் கேரட், பீஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அண்ட் ஈவன் பொட்டேட்டோஸ் அண்ட் அதுக்கப்புறமா பம்கின்ஸ், இது 5 வந்து உண்மையிலேயே நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம் வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் அப்படின்னு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸும் வந்து வெயிட் கெய்னிங் ஃபுட்டுன்னு சொல்கிறத விட ரொம்ப ஒரு நியூட்ரிட்டிவான விஷயம் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுமே ட்ரை பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், எங்கே ஃப்ரூட்ஸ் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து பேசிக்கான ஃப்ரூட் அப்படின்னா ஆப்பிள்ஸ் நம்ம மேஷ் பண்ணி தருவோம். அதாவது ஒரு ஆப்பிள், ஒரு ஸ்மால் சைஸ்டு ஆப்பிளை வந்து நல்லா ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அடித்து மேஷ் பண்ணி தருவோம் குழந்தைங்களுக்கு. ஸோ மற்ற ஃப்ரூட்ஸ் என்ன, அதாவது ஒரு வெயிட் கெய்னிங் ஃப்ரூட் ஃபார் அ பேபி, அதாவது 6 to 8 months அண்ட் ஈவன் 10 months பேபிக்குன்னு கூட சொல்லலாம். வெயிட் கெய்னிங் ஃப்ரூட் அப்படி என்னன்னா அவகேடோ, அதாவது தமிழில் வந்து அதுக்கு வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க, அதாவது பட்டர் ஃப்ரூட்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே அவகேடோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவகேடோஸ் வந்து உண்மையில அதில் லாட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி ரொம்பவே ஹெல்தியான ஃப்ரூட். பிகாஸ் அந்த அவகேடோ வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிளெயின் டேஸ்டில் தான் இருக்கும். அண்ட் அதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து கையிட்டு மசிச்சாலே போதும், அது வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் அதோட பேர் வந்து வெண்ணெய் பழம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அவகேடோ வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அவகேடோ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அவகேடோ எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் அவகேடோவை அதோட ஸ்கின்னை வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்தாலே தாராளமாக அந்த ஃப்ரூட் வந்துடும். ஸோ ஒரு ஹாஃப் அவகேடோவை வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணுறது ஆல்மண்ட் மில்க், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதாம் ஊற வச்சு பால் எடுத்து அந்த ஆல்மண்ட் மில்க் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
பட் 10 மந்த்ஸுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் அவகேடோ அண்ட் சீஸ் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ சீஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாஃப்ட் சீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம யூஸ்வலாக குக்கிங்க்கு செடார் சீஸ், மோசரல்லா எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறப்போ க்ரீம் சீஸ்னு சொல்லுவாங்க. அந்த சீஸ் வந்து ஸ்ப்ரெட்டபிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறது க்ரீம் சீஸ் தான் கொடுப்போம். ஸோ அவகேடோ அண்ட் க்ரீம் சீஸ் ரெண்டையும் சேர்த்து அடித்து பிளெண்ட் பண்ணி அதை வந்து 10 months to 15 monthsக்குள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வெயிட் கெயின் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ட்ரைஸ் வந்து அவகேடோ அண்ட் க்ரீம் சீஸ் புட்டிங் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களோட வெயிட் கெயினில் ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஐ மீன் ஃபார் 10 to 15 months பேபி. அண்ட் நீங்கள் 10 monthsக்கு உள்ள பேபிக்கு நீங்கள் அவகேடோ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா diluted with almond milk. So avocado and almond milk for 6 to 8 months baby, and avocado with cheese for 10 to 15 months. என்ன அப்படின்னா milk. ஸோ மில்க் வந்து நம்ம நினைப்போம் யூஸ்வலாக நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணுறோம், வேறு எந்த சப்ஸ்டிடியூட் ஆஃப் மில்க்கும் நம்ம சேர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தாராளமாக குழந்தைங்களுக்கு ஆஃப்டர் 6 months நம்ம மற்ற மில்க், அதாவது நான் சொல்கிறது ஃபார்முலாவோ அல்லது நம்ம அதர் தேன் பிரெஸ்ட் மில்க் வந்து நான் சொல்லலை, பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்க் இருக்குது. அதாவது ஆல்மண்ட் மில்க் நான் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாய் மில்க் மில்க்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பட் சாய் மில்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சாய் அலர்ஜி இருந்துச்சு. நீங்கள் கொடுத்து ஒரு 2 daysக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ஸ்கின் உங்கள் கிட்ஸோட ஸ்கின்ல வந்து எனி சேஞ்சஸோ அல்லது எல்லோ அலர்ஜிஸ் எது இருந்தாலுமே பெட்டர் டு ஸ்டாப். ஸோ தட் அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். பட் அந்த மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இல்லை, என்னோட கிட்ஸுக்கு வந்து சாய் மில்க் ஏற்றுக்குச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாய் மில்க் கொடுக்கலாம். சாய் மில்க் வந்து ரொம்பவே நல்லது கிட்ஸோட க்ரோத்தில். அண்ட் மற்ற மில்க், அதாவது ஃப்ரம் 10 months பேபிலேருந்து நீங்கள் தேங்காய் பால், கோகோனட் மில்க்னு சொல்லுவோம். ஸோ தேங்காய் பாலும் தாராளமாக கொடுக்கலாம். அதாவது நிறையெல்லாம் இல்லை, ஒரு 1/2 cup வந்து நீங்கள் கோகோனட் மில்க் உங்கள் குழந்தை குடிக்கிறான் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் சுகர் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கோகோனட் மில்கில் இல்லாத கால்சியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கோகோனட் மில்க் வந்து இட்ஸ் அ குட் சப்போர்ட் ஃபார் கால்சியம் ஃபார் யுவர் கிட்ஸ். ஸோ கண்டிப்பாக கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் குழந்தைகளுக்குமே அது ரொம்ப நல்லது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்க்ஸ் ட்ரை பண்ணுறது. பட் டு பி ஃப்ராங்க், breast milk தான் வந்து இட்ஸ் த டாப் மோஸ்ட் மில்க் ஃபார் த பேபிஸ். பட் நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் breast milk நீங்கள் ப்ளஸ் அடிஷ்னலாக ஏதாவது மில்க் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அஸ் அ சப்ஸ்டியூட் இன் ஃபுட்டா அப்படின்னா ஆல்மண்ட் மில்க், சாய் மில்க் இந்த ரெண்டுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் கிட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், எக்ஸும் வந்து பேபிஸ்க்கு ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ எக்கு வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா சில பேர் வந்து எக்கு வந்து குழந்தைங்களுக்கு எக்கோட ஒயிட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து எல்லோ கொடுப்பாங்க, அதாவது யோக் கொடுப்பாங்க. பட் 12 months பேபிக்கு உள்ள, அதாவது 6 to 12 months பேபி அப்படிங்கிறப்போ நம்ம எக் யோக் தான் கொடுக்கணும். பிகாஸ் எக் யோக் ஒயிட்டில் இருக்கிற கேலரிஸை விட யோக்ல உள்ள கேலரிஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அதனால் எக் யோக் தான் பேபிஸ்க்கு கொடுக்கணும், அதாவது பிஃபோர் 12 months. அண்ட் எப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு எக் ஒயிட் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்போ உங்கள் குழந்தை வந்து அவனா அல்லது அவளாவோ எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த எக் ஒயிட்டை. ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு மென்று சாப்பிட தெரியணும் அந்த எக் ஒயிட்டை. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எக் ஒயிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் அது வரைக்கும் 6 to 12 months பேபிக்கு ஒரு எக் யோக், அதாவது 6 to 8 months பேபிக்கு ஹாஃப் எக் யோக் போதும். அண்ட் 8 to 12 months பேபிக்கு ஒரு எக் யோக் ஃபுல்லாகவே கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சாதத்துக்கு கூட ஒரு எக் யோக்கை ஃபுல்லாக போட்டு மிக்சியில் அடித்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்து அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸுக்கு அது ஒரு தாராளமான வெயிட் கெயின் ஃபுட்டாக இருக்கும். எஸ், நம்ம எக்கு கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு கண்கூடாவே தெரியும் நம்மளோட பேபியோட வெயிட் வந்து ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எக்கு வந்து எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து நார்மலாக இருக்கிறான், என்னோட குழந்தையில வந்து ஒரு சீன் அப்நார்மலிட்டிஸ் இல்லை
அண்ட் உங்கள் குழந்தைக்கு எதுவும் டயரியா வாமிட்டிங் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறப்போ தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் நீங்கள் நார்மலாக எக்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக எக் யாக்ஸ் கொடுக்கலாம் அன்டில் 12 months. அண்ட் 12 monthsக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி அவன் எடுத்து சாப்பிட்றப்போ மட்டும் நீங்கள் ஒயிட்ஸ் ஆரம்பித்தா போதும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒயிட்ஸை வந்து சில பேர் மிக்சியில் அடித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் எக் ஒயிட்ஸ் வந்து பசங்களுக்கு 12 monthsக்குள்ளே ஈஸியாக செரிமானம் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் 12 monthsக்கு அப்புறமாவே ஒயிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நட்ஸு தான். ஸோ நட்ஸில் வந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் நட்ஸ் யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு. பட் நட்ஸில் நம்ம வந்து 6 to 12 months பேபிக்கு எந்த டைப் ஆஃப் நட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், வால்நட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் டேட்ஸ் வந்து அபவுட் 10 monthsக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பிஸ்தாச்சியோஸ் வேண்டாம். லைக் அண்டர் 12 monthsக்கு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வேண்டாம். ஒரு வயசுக்கு அப்புறம் தாராளமாக பிஸ்தாஸும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல்மண்ட்ஸை வந்து நம்ம ஆல்மண்ட் மில்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தை வந்து 10 monthsக்கு அப்புறம் ஃபிங்கர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர் ஃபுட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மண்ட்ஸை வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி கிடைக்கும் கடைகளில். அண்ட் நீங்களுமே வீட்டில் சர்வ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லைசஸ் மாதிரி பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு நல்லது. பட் நட்ஸ் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க, அதை பெட்டர் வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து அந்த மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா கொடுக்கலாம். அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில பிள்ளைங்களுக்கு அது வந்து சோக் ஆகிடும். ஸோ அதனால நம்ம நட்ஸ் வந்து எப்போதுமே அடித்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நட்ஸும் வந்து பேபிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வெயிட் கெய்னிங் ஃபுட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற வெயிட் கெய்னிங் ஃபுட் என்ன அப்படின்னா ஓட்ஸ் அண்ட் சூஜி. அதாவது ஓட்ஸும் ரவையும் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரியும் சொல்லலாம். ஸோ ஒரு கப்பு நம்ம ஓட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கப்பு ரவா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ரவா தான். ஸோ இந்த ரெண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பவுடரை நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது நைட் அது அவங்களோட டின்னர் டைமுக்கு நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா பேபிக்கு வந்து இந்த ஓட்ஸ் அண்ட் ரவா இந்த ரெண்டுமே வந்து ஒரு சூதிங் ஃபுட். ஸோ அவங்களோட டின்னர் ஃபுட் வந்து எப்போதுமே கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஓட்ஸ் ரவா கூட சேர்கிறப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஓட்ஸ் அண்ட் ரவா மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட கிட்ஸுக்கு அவங்களோட டின்னர் மீல் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ தட் கிட்ஸ் நல்லாவும் தூங்குவாங்க. ஸோ தட் அவங்களோட டம்மியுமே ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு கூல் டின்னர் மெனுன்னு சொல்லலாம் கிட்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சூஜி அண்ட் ஓட்ஸ் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஒரு பாரேஜ் மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதுவும் உங்களோட கிட்ஸுக்கு வந்து ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட் தான். கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு எக்ஸலண்ட் லஞ்ச் ஃபுட் ஃபார் அ பேபி. அதாவது ஃப்ரம் 12 to 15 months 1லேருந்து 1.5 வயசு உள்ள பிள்ளைக்கு ஒரு எக்ஸலண்ட் வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி என்ன அப்படின்னா, நம்ம நிறைய லஞ்ச் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவோம். அதாவது ரைஸ், தால் அண்ட் ஈவன் நான் வெஜிடேரியன்ஸ் கூட சிக்கன், எக் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுவோம். பட் வெஜிடேரியன்ஸுக்கு நான் சொல்கிறது ஒரு சீன் வெயிட் கெய்னிங் ஃபுட் என்ன அப்படின்னா கப்பா. அதாவது தமிழில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் டாப்பியோக்கா. ஸோ அந்த கப்பக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது அண்ட் குழந்தைங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும் அந்த கப்பா. ஸோ லன்ச் டைமில், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்லேயோ டின்னர்லேயோ எடுத்துக்காதீங்க. ஸோ லன்ச் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு வீக்லி 2 வந்து நீங்கள் கப்பா கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 monthலேயே உங்கள் பேபியோட வெயிட்டில் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ கப்பா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ உங்கள் 1லேருந்து 1.5 வயசு பையனுக்கு நீங்கள் கப்பா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் கப்பக்கிழங்கு போதும். ஸோ அந்த கப்பக்கிழங்கை நம்ம தோலை எல்லாம் எடுத்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கப்பக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். அண்ட் உங்கள் குழந்தைக்கு டேஸ்ட்டுக்கு ஏதாவது வேணும், அடிட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னா
வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியே கொடுக்கலாம். அண்ட் அதை வந்து ஃபிங்கர்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம 1லேருந்து 1.5 வயசுக்குள்ள பையனோ பொண்ணோ வந்து அதை வந்து ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அது வந்து நம்ம ரொம்ப சால்ட் அண்ட் ஸ்பைசினஸ் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. அதுவே ஒரு பொட்டேட்டோ மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து லைக் மோரோலஸ் 3 to 4 பீசஸ் சாப்பிட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட வெயிட் கெயின்லையுமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக கப்பா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் கப்பா வந்து குழந்தைங்களுக்கு கேஸ் பிடிச்சிடும் அண்ட் குழந்தைங்க வந்து ரொம்ப அழுவாங்க, வயிறு வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைப்பீங்க. அது எல்லாமே நம்மளோட தாட்ஸ் தான். பட் உண்மையிலே சொல்ல போனால் 1லேருந்து 1.5 வயசு உள்ள பையன் வந்து வயிறு வலினாலேயோ அல்லது கேஸ் ட்ரபிள்னாலேயோ அழவே மாட்டாங்க. அது அப்படியே நடந்தாலுமே 12 மந்த்ஸ்க்குள்ள பேபிஸ் தான் இருக்கும். பிகாஸ் 1 வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ள பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே வராது பசங்களுக்கு. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, என்னோட குழந்தைக்கு வந்து வயிறு வலிக்குது அண்ட் கேஸ் ப்ராப்ளம்ஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கப்பா கொடுக்குற அன்னைக்கு மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அஜ்வைன்னு சொல்லுவாங்க, ஓமம். ஸோ அந்த ஓமம் ஒரு 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து ஒரு 1 டம்ளர் தண்ணியில் பாயில் பண்ண விட்டுருங்க. அண்ட் அந்த 1 டம்ளர் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளராக வத்துற அளவுக்கு நல்லா வத்துனதுக்கு அப்புறமா, அதாவது நம்ம ஓமம் போட்டு தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கிறோம் ஓமமாக. ஸோ அந்த ஓமம் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளராக வத்துனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஓமம் தண்ணியை வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது இது வந்து கப்பாக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ், அதாவது பொட்டேட்டோவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் ஐட்டம் உண்டான ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓமம் வாட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அண்ட் இந்த ஓமம் வாட்டரும் நீங்கள் உங்களோட குழந்தை வந்து அது ரொம்ப பிட்டராக இருக்குது, கசப்பாக இருக்குது, குடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கொடுக்கலாம். பட் தேன் சேர்க்கும்போது பார்த்துக்கோங்க, 1 வயசுக்கு உள்ள குழந்தைக்கு கண்டிப்பாக தேன் கொடுக்காதீங்க. தேன் ஏன் கொடுக்கக்கூடாது 12 மந்த்ஸ்க்கு உள்ள பேபிஸ்க்கு அப்படின்னா, தேன் வந்து சில பிள்ளைங்களுக்கு காலிக் ஃபார்ம் ஆகும். அதாவது காலிக்னா என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க எதுக்கு அழுதுனே தெரியாது, பட் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் காலிக்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் சொல்ல தெரியாது. அண்ட் நம்ம வந்து நியூ மதர்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் தெரியாது நம்ம பசங்க எதுக்கு அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேன் வந்து 12 மந்த்ஸ்க்கு உள்ள பேபிஸ்க்கு கொடுக்க வேண்டாம். அண்ட் 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா நம்ம தேனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதாவது ஊரில் வந்து பச்சை தேனை வந்து வெறும் பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி தேன் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓமம் தண்ணியில் நீங்கள் தேன் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு ஏதோ ஸ்வீட்டாக தண்ணி தராங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ஃபுட் என்ன அப்படின்னா பனானா. பனானாவும் பேபியோட வெயிட் கெயினில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஸோ பனானாஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்கலாம் பசங்களுக்கு. அண்ட் பனானாஸில் வந்து எந்த டைப் ஆஃப் பனானா கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற வந்து அந்த மட்டி பழம்னு சொல்லுவாங்க, சின்ன பழமாக இருக்கும். ஸோ அந்த பழம் வந்து தாராளமாக 6 மந்த்ஸ் பேபிலேருந்து 8 மந்த்ஸ் பேபி வரைக்குமே கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் ரிகார்டிங் பனானா என்ன அப்படின்னா, நான் பர்சனலாக ட்ரை பண்ணது, ஸோ பனானா பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே பிராண்ட் சொல்ல விரும்பலை. அண்ட் பனானா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் எங்களுக்கு இங்கே கடையில். அண்ட் ஹோப் ஊரில் வந்து நம்ம வீடுகள் எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த பனானா பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க, அதாவது கேரளா வாழைப்பழம்னு சொல்லுவோம். ஸோ அந்த நேந்திரம் பழத்தை, அந்த நேந்திரம் காய், அதாவது நேந்திரம் பழத்தில் உள்ள காய், நேந்திரம் காயை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு, அதாவது அதோட ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு அண்ட் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். அண்ட் அது நல்ல சிப்ஸ் மாதிரி நல்லா நொறுங்கும் காய்ச்சதுக்கு அப்புறமா. ஸோ அந்த மாதிரி காய்ச்சதுக்கு அப்புறமா இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம், அந்த காஞ்ச நேந்திரம் பழம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி காய்ச்சி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் லைட்டாக அதோட சூடு அண்ட் அப்புறமா அதோட ஈரப்பதம் போகும் வரை நல்லா காய வச்சுட்டு
அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பனானா பவுடர், அதாவது அந்த நேந்திரங்காய் பொடி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஃபார் அ ஸ்டெடி வெயிட் கெயின். ஸோ இந்த மாதிரி பனானா பவுடரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம கிட்ஸுக்கு தேவைப்படுறப்போ, அதாவது மார்னிங்லேயோ அல்லது ஈவினிங்லேயோ கஞ்சி மாதிரி, அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பனானா பவுடர் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் பேபிஸ்க்கு ஒரு ஸ்டெடி வெயிட் கெயின் கொடுக்கும். அண்ட் மறுபடியும் இந்த கஞ்சிக்கு நீங்கள் டைலூஷனுக்கு எதர் பிரெஸ்ட் மில்க் அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பனானா பவுடரில் கொடுக்கறதுக்கு இது வந்து கொஞ்சம் பிளெயின் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ப்ரௌன் சுகரோ அப்படி இல்லைன்னா கருப்பட்டி, தாராளமாக கருப்பட்டி அண்ட் வெல்லம், இந்த ரெண்டும் ஜாகரி, இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் வெல்லமும் அண்ட் பனங்கல்கண்டும் கருப்பட்டியும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக பனங்கல்கண்டு யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஸோ இந்த பனானா பவுடரும் வந்து ஒன் ஆஃப் த ஹெல்தி ஆப்ஷன் ஃபார் யுவர் கிட்ஸ். அண்ட் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இந்த வெயிட் கெய்னிங் ரெசிபீஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்தது, அதாவது என்னோட கிட்ஸுக்கு நான் கொடுத்ததை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் சாரி, நான் வந்து நீங்கள் ஒரு மெத்தட் ஆஃப் ரெசிபீஸ் அண்ட் இதை ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட ப்ரொசீஜர்ஸ் அண்ட் உங்களோட வியூஸையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்து நான் என்னோட கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்தது தான் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஷேரிங் இஸ் கேரிங்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். Till then, take care friends. Bye and have a good day.